அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதரர்களே, நான் முஸ்தகீம் மௌலவி, தற்பொழுது மலேசியாவிலிருந்து மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, எங்களுக்கு தெரியும் 2013ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 9ஆம் திகதி என்பது எங்களுடைய இலங்கை திருநாட்டில், அதுவும் முஸ்லீம்களுக்கு ஒரு கருப்பு புள்ளியுடைய நாள் என்பதாகத்தான் நான் நினைக்கின்றேன். அதாவது, மூதூரைச் சேர்ந்த ரிசானா நஃபீக் அவர்கள் சவுதி அரேபியாவுக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்துடைய பாரச்சுமையை குறைப்பதற்காக வேண்டி இளம் வயதில் வீட்டு பணிப்பெண்ணாக முகவர் நிலையத்திலிருந்து செல்லுகின்றார். அந்த வீட்டிலே, சவுதி அரேபியாவில் அந்த வீட்டிலே வேலை செய்யும் பொழுது அந்த வீட்டுடைய ஒரு சின்ன குழந்தையை மரணிக்கச் செய்து விட்டால், கொலை செய்து விட்டால் என்ற அடிப்படையில், அதாவது ரிசானா நஃபீக் அவர்களுக்கு 2013 1ஆம் மாதம் 9ஆம் திகதி மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதற்கு முன்னால் அந்த ரிசானா நஃபீக் என்பவரை சில மாதங்களாக, சில காலங்களாக எல்லோரும் அவருடைய பெயரை பற்றி, அவர்களை பற்றி அவருடைய வீட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். அவருடைய ரிசானா நஃபீக்குடைய பேச்சுத்தான் பொதுவாக எல்லா இடங்களிலும். ஏன் அந்த அளவுக்கு திரும்பி பார்க்க வைத்தது ரிசானா நஃபீக்குடைய அந்த மரணச் செய்தி. அன்புக்குரியவர்களே, இந்த ரிசானா நஃபீக்குடைய மரண தண்டனையை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி எங்களுடைய நாட்டுடைய அரசாங்கம் பல வகையிலும், பல முறையிலும், பலவிதமான முயற்சிகளை செய்தது. ஆனால் அந்த முயற்சி கைகூடவில்லை. கடைசியில் மரண தண்டனை தான் கொடுக்கப்பட்டு அந்த ரிசானா நஃபீக் அவர்கள் சவுதியிலே மரண தண்டனை கொடுக்கப்பட்டார்கள். அதே போல இன்று முழு இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்த ஒன்றுதான் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை, டெத் சென்டென்ஸ். 2024, 2023 இந்த வருடங்களில் நிமிஷா பிரியாவுடைய பேச்சுத்தான், அதாவது முழு இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. இந்த நிமிஷா பிரியா என்பவர் யார்? இந்த நிமிஷா பிரியா என்பவர் யார்? 2008ஆம் ஆண்டு கேரளாவிலிருந்து யமன் நாட்டுக்கு தொழில் நிமித்தமாக தன்னுடைய கேரளாவிலிருந்து அப்படியே யமன் நாட்டுக்கு பறக்கின்றாள் இந்த நிமிஷா பிரியா. இவள் ஒரு தாதி, இவள் ஒரு நர்ஸ். யமன் நாட்டினுடைய தலைநகர் சனாவில் இவருக்கு வேலை கிடைக்கின்றது, தாதியாக வேலை கிடைக்கின்றது. 2008ஆம் ஆண்டு அவள் ஒரு அரசாங்க வைத்தியசாலைக்கு தொழில் நிமித்தமாக சேர்கின்றாள், இணைக்கப்படுகின்றாள். அதற்கு பின்னால் பல வைத்தியசாலைகளில் பணிபுரிந்திருக்கின்றாள். அதற்கு பின்னால் 2011ஆம் ஆண்டு நாட்டுக்கு செல்லுகின்றாள். நாட்டுக்கு சென்று டாமி தோமஸ் என்பவரை கணவராக கரம் பிடிக்கின்றார். கரம் பிடித்து இவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கின்றது. ஒரு பெண் பிள்ளையுடைய தாய் தான் இந்த நிமிஷா பிரியா. இந்த நிமிஷா பிரியா எங்கே உள்ளவர்? இந்தியாவில் எந்த இடத்தைச் சேர்ந்தவர்? நிமிஷா பிரியா கேரளா மாநிலம் பாலைக்காடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தான் இந்த நிமிஷா பிரியா. எதற்காக வேண்டி நிமிஷா பிரியா யமன் நாட்டுக்கு செல்கின்றார்? தன்னுடைய பெற்றோருடைய வறுமை சுமையை குறைப்பதற்காக, தன்னுடைய பெற்றோருடைய பாரச்சுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக யமன் நாட்டுக்கு பயணமானாள். பல்வேறு மருத்துவமனைகளில் இரவு பகலாக வேலை செய்தாள். ஏன்? தன்னுடைய குடும்பத்துடைய பாரச்சுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கின்றாள்? பல்வேறு
வைத்தியசாலைகளில் எங்கே அதிகமான சம்பளங்கள் கிடைக்கின்றதோ அங்கே என்ன செய்கின்றாள்? போய் வேலை செய்கின்றாள். இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்கின்றாள். நேரம் பார்க்காமல் வேலை செய்கின்றாள். ஏன்? தன்னுடைய தாய் தந்தையுடைய பாரச்சுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதற்கு பின்னால் என்ன செய்கின்றால்? இவளுக்கு ஆசை அதிகரிக்கின்றது. அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்றது, அதாவது அரபு நாட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்றது. இப்பொழுதோ தங்களால் ஒரு தனிமையை என்ன செய்யலாம்? ஒரு மருத்துவமனையை, ஒரு டிஸ்பென்சரியை திறக்கலாம் என்று நினைத்து இப்போ இவள் முயற்சி செய்கின்றால். தெரிந்தவர்கள், நண்பர்கள், அதே போன்று உறவுகள் அனைவர்களிடத்திலும் அதிகமான பணங்களை திரட்டுகின்றாள். திரட்டி என்ன செய்கின்றால்? இப்பொழுதோ அவள் ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கப் போகின்றாள். ஆரம்பிப்பதற்காக உதாரணமாக நாங்கள் எங்கே சரி ஒரு நாட்டில் வேலை செய்வதாக இருந்தால் அந்த நாட்டுடைய ஸ்பான்சர்ஷிப் எங்களுக்கு தேவை. உதாரணமாக இலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இலங்கையில் செய்யலாம். இலங்கையைச் சேர்ந்தவர்கள் வேறொரு நாட்டில் தொழில் நிமித்தமாக ஏதாவது ஒன்றை ஆரம்பிப்பதாக இருந்தால், ஒரு கம்பெனியாக இருந்தாலும், ஒரு ஷொப்பாக இருந்தாலும், ஈவன் ஸ்மால் டீ ஷொப்பாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஒரு ஓனர்ஷிப் ஒருவர் தேவை. அந்த நாட்டுடைய ஓனர்ஷிப் ஒருவர் தேவை. இப்போ இவள் என்ன செய்கின்றால்? பணம் அனைத்தையும் கலெக்ஷன் பண்ணிவிட்டு ஒருவரை எப்படியாவது ஒரு ஸ்பான்சர்ஷிப் தேவை என்ற அடிப்படையில் ஒருவரை தேடுகின்றாள். அப்போது இவருக்கு கிடைத்த நபர் தான் அப்தோ மஹ்தி என்று சொல்லக்கூடிய யமன் நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆண். இவளுக்கு தொடர்பு கிடைக்கின்றது இவருடன். இப்பொழுது இவருடன் பேச்சுவார்த்தைகள், இருவரும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகின்றார்கள். இருவரும் இணைந்து சொந்தமாக மருத்துவமனை ஒன்றை ஆரம்பிப்போம் என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றார்கள். சிறியதாக மருத்துவமனை ஆரம்பித்து ஈட்டப்பட்ட வருவாயை மஹ்தி என்ன செய்கின்றான்? தவறாக பயன்படுத்துகின்றான். தவறாக பயன்படுத்தியதால் இருவருக்கும் தகராறு வலுப்பெற ஆரம்பித்தது. அதற்கு பின் இருவருக்கும் அடிக்கடி பிரச்சினை. அதற்கு பின்னால் அந்த நிமிஷா பிரியாவுடைய பாஸ்போர்ட்டையும் பறிமுதல் செய்து விட்டான் அந்த மஹ்தி என்பவன். அந்த நாட்டைச் சேர்ந்த ஓனர்ஷிப்பாக கிடைத்த மஹ்தி என்பவன். 2016ஆம் ஆண்டு போலீஸ் நிலையத்தில் நிமிஷா பிரியா என்பவள் மஹ்தியை பற்றி புகார் செய்கின்றாள். ஒரு வழக்கு தொடுக்கின்றாள். ஆனால் என்ன செய்கின்றார்கள்? காவலர்கள் அவளை 6 நாட்கள் சிறையில் அடைக்கின்றார்கள். 6 நாட்களுக்கு பின்னால் இவள் விடுதலை செய்யப்படுகின்றாள். இப்படியே தகராறு முற்றிக்கொண்டே போகின்றது. தகராறு முற்றிக்கொண்டே போக 2014ஆம் ஆண்டு தனது பாஸ்போர்ட்டை எப்படியாவது எடுத்துவிட்டு நாட்டுக்கு தப்பிச் செல்ல வேண்டும் என்ற நோக்கில் ஒருவரிடம் கேட்கின்றால், இப்போது நான் என்ன செய்வது, என்ன செய்யலாம் என்பதாக. அதற்கு பின்னால் அவர் சொல்லுகின்றால், ஐடியா கேட்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் ஏதாவது மயக்க மருந்தை அவருக்கு கொடுத்தால் நீங்கள் தப்பிவிட்டு செல்லலாம். இப்பொழுது என்ன செய்கின்றால்? அவருடைய ஆலோசனையை ஏற்று அந்த மயக்க மருந்தை எப்படியோ அந்த மஹ்தி என்பவனுக்கு கொடுத்து, அந்த மயக்க மருந்து அதனுடைய அளவை விட அதிகமாக கொடுத்ததன் காரணமாக, அதிகமான டொஸ்கள் கொடுக்கப்பட்டதன் காரணமாக மஹ்தி என்ன செய்கின்றான்? சில நேரங்களில் மரணித்து விடுகின்றான். இதனை அடுத்து மஹ்தியை கொலை செய்த நிமிஷா பிரியா நாட்டை விட்டு எப்படியாவது தப்பிக்க முயற்சி செய்கின்றால். முயற்சி கைகூடவில்லை. அவளை என்ன செய்கின்றார்கள்? போலீஸ் காவலர்கள் அவளை அப்படியே கைது செய்கின்றார்கள். 2018ஆம் ஆண்டு குற்றவாளி என்று அடையாளம் பண்ணப்படுகின்றாள் இந்த நிமிஷா பிரியா. அதற்கு பின்னால் சனா நீதிமன்றத்தில், யமனுடைய சனா நீதிமன்றத்தில் அவருக்கு 2 நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றது. ஒன்று மரண தண்டனை அல்லது இழப்பீட்டுத் தொகை. அதாவது பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் ஏற்றுக்கொண்டால் மரண தண்டனை இரத்து செய்யப்படும். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றிருந்தால், அந்த பிளட் மணி என்று சொல்லுவார்கள், அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றிருந்தால் அவளுக்கு மரண தண்டனை கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்ற விடயத்தை அந்த உயர் நீதிமன்றம் சிபாரிசு செய்கின்றது. இதனை அடுத்து
நிமிஷாவின் தாய் என்ன செய்கின்றால் யமன் நாட்டுக்கு விரைந்து சென்று தன் மகளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று விரைந்து சென்று அந்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றாள். 2023 நிமிஷாவின் தாய் டெட் சென்டென்ஸ் என்று சொல்லக்கூடிய மரண தண்டனையை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்கின்றாள், மேன்முறையீடு செய்கின்றாள். அந்த மேன்முறையீட்டு மனு 2023 அப்படியே என்ன செய்யப்படுகின்றது, உயர் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்படுகின்றது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவரின் குடும்பம் தொடர்ந்து இழப்பீட்டுத் தொகையை ஏற்க மறுத்ததன் காரணமாக அந்த நாட்டுடைய அதிபர் ரஷீத் முகமது அல் அம்மி என்பவர் அந்த நிமிஷா பிரியா என்பவருக்கு தன்னுடைய நாட்டின் அதாவது ஒருவரை கொலை செய்த குற்றத்திற்காக அவளுக்கு மரண தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். வித்தின் 1 month ஒரு மாதத்துக்குள்ளால அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று அந்த நாட்டுடைய யமன் நாட்டுடைய அதிபர் ரஷீத் முகமது அல் அம்மி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள். எனவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக அவருடைய வேலைகளை, கவனமாக அவருடைய செயல்களை, கவனமாக அவருடைய விடயங்களை கையாள வேண்டும். பணிப்பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், லட்சக்கணக்கான பணிப்பெண்கள் வீடுகளில் பணிப்பெண்களாக வேலை செய்கின்றீர்கள். வேலை செய்யக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களுடைய எஜமானி அதே போன்று எஜமானுடைய பிள்ளைகள் இவர்களோடு நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துவிட்டால் அவர்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்துவிட்டு பாய்ந்து சென்று விடலாம் என்ற, இல்லாட்டி வேற ஏதாவது ஒன்று செய்துவிட்டு எங்களால் நாடு விட்டு நாடு வந்து விடலாம் என்ற முடிவுக்கு யாரும் வந்து விட வேண்டாம். கவனமாக நீங்கள் எத்தனை வருடங்கள் வேலை செய்கின்றீர்களோ கவனமாக நீங்கள் வேலை செய்யக்கூடிய வீடுகளில் வேலை செய்யுங்கள். அதே போன்று டிரைவராக வேலை செய்யக்கூடியவர்கள், கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் கவனமாக உங்களுடைய வேலைகளை செய்துவிட்டு நாட்டுக்கு வருவதுதான் சாலச் சிறந்தது என்பது என்னுடைய இந்த காணொளி. உண்மையிலே இந்த நிமிஷா பிரியா என்பவர் வேண்டுமென்று செய்திருக்க மாட்டார். அவருக்கு வேறு வகையான டோர்ச்சர், வேறு வகையான விடயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். அதனால் இந்த முடிவுக்கு வந்திருப்பால். வேண்டுமென்றே அவனை மரணிக்க செய்ய வேண்டுமென்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்க மாட்டாள், எதிர்ச்சியாக செய்திருப்பாள். அதனால் அவளுக்கும் அவளுடைய பெற்றோர்களுக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொளியுடைய நோக்கம். ஏன் இது எங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும், அதே போன்று ரிசானா நஃபீக் 2013 கொலை மரண தண்டனை விதிக்கப்பட்டது எங்களுக்கு ஒரு உண்மையிலே எங்களுடைய நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, ஒரு சகோதரி, சின்ன பிள்ளை, வீட்டுடைய அதாவது குடும்பத்துடைய கஷ்டத்துக்காக வேண்டித்தான் அந்த ரிசானா நஃபீக்கும் பணிப்பெண்ணாக சென்றிருந்தால். அதே போன்று இப்பொழுது இந்த நிமிஷா பிரியா என்று சொல்லக்கூடிய பெண்மணியும் நான் ஒரு பெண்ணாக இருக்கின்றேன் என்று நினைக்காமல் ஏன் நாடு விட்டு நாடு சென்றிருக்கின்றால், உழைப்பதற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்துடைய சுமையை குறைக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்துடைய பாரத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் கேரளா கோழிக்கூட்டு மாவட்டத்திலிருந்து என்ன செய்திருக்கின்றாள், யமன் சனாவுக்கு சென்று அதாவது தாதியாக வேலை செய்திருக்கின்றாள். அன்புக்குரியவர்களே, ஆசை அதிகரித்தாலும் இப்படியான விடயங்கள் நடக்கலாம் என்பதும் இந்த உரையிலிருந்து நீங்கள் படிப்பினை பெற வேண்டும். எனவே ஆசைகளும் அளவுக்கு மிச்சம் அதிகரிக்கக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்று சொல்லுவார்கள். எனவே ஏதோ நடந்துவிட்டது, இந்த நிமிஷா பிரியாவுக்கு நல்லதொரு முடிவு கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்திப்போம். ஏதோ மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோரும் பிரார்த்திப்போம். எல்லோரும் அந்த பெண்ணுக்கு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த காணொளி பிடிச்சிருந்தவங்களுக்கு இந்த காணொளியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க.